கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த வட்டக்கோட்டை. குமரி மாவட்டம் அகதீஸ்வரம் வட்டத்தில் நாகர்கோயிலின் கிழக்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் வட்டக்கோட்டை அமைந்துள்ளது. வடிவில் வட்டமாக இருப்பதால் இதற்கு இந்த பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியின் வடகிழக்கில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வட்டக்கோட்டை. ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட ஒரு வம்சத்தின் நீடித்த அடையாளமாகவும், இப்போது உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஒரு அற்புதமான சுற்றுலா மையமாகவும் இது விளங்குகிறது. வட்டக்கோட்டையானது இந்த பகுதியில் உள்ள பழைய திருவிதாங்கூர் ராஜ்ஜியத்தின் ஆட்சியின் போது கடலோர பாதுகாப்பை மனதில் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான கோட்டையாகும். திருவிதாங்கூர் அரசின் கரை ஓரங்களை கண்காணிக்கவும், கடல் வழியாக அந்நியர்களின் படையெடுப்புகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துடன் படை வீடுகளுடன் இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. 3.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோட்டையில் ஓய்வறைகள், ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களும் உள்ளன. சுவர்களின் உயரமானது 25 அடி மற்றும் முன்புறம் சுவரானது 29 அடி தடிமன் கொண்டது. அரண்மனையிலிருந்து கோட்டைக்கு 4 அடி அகலத்தில் ஒரு சுரங்கப்பாதை வழியும் உள்ளது. அந்த ரகசிய பாதை இப்போது மூடப்பட்டு உள்ளது. ஏராளமான திறந்த வெளிகள் மற்றும் இடையில் ஒரு குளம் கொண்ட கோட்டை அழகாக கட்டப்பட்டது. கம்பீரமான கடலை கண்டுகொள்ள இந்த கோட்டையின் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வட்டக்கோட்டை முதலில் செங்கற்கோட்டையாக அமைக்கப்பெற்று இது டச் தளபதியான டிலனாய் அவர்களால் கற்கோட்டையாக வலுப்படுத்தப்பட்டது. 1809ஆம் ஆண்டு ஆங்கில படைகள் திருவிதாங்கூர் அரசை அழித்தபோது இந்த வட்டக்கோட்டையை மட்டும் விட்டுவிட்டனர். 4 புறமும் உள்கோட்டை, தூண்களுடன் கூடிய மண்டபம், சமமான கூரை போன்ற அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. குமரி துறைமுகத்தின் பாதுகாப்பு அரணாக இங்குள்ள படைகள் செயல்பட்டன. பீரங்கிகளை கொண்டு செல்ல வசதியாக சாய்தளமும் கட்டப்பட்டிருக்கிறது. வெளிக்கோட்டை சுவர் முற்றிலும் கனமான கருங்கற்களால் செதுக்கி கட்டப்பட்டுள்ளது. சுவற்றின் மேல் திருவிதாங்கூர் அரசர்களின் சின்னமும் இடம்பெற்றுள்ளது. கோட்டையின் நடுவில் அமைந்துள்ள நீர்நிலை இங்கு தங்கியிருந்த இராணுவ அதிகாரிகளுக்கு நிரந்தரமான நீர் ஆதாரமாக விளங்கியிருக்கிறது.